ஹாய், வாழ்க வளமுடன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை சோமவார விரதம் நான். அதனால் காலையில் நேரத்திலே எழுந்திரிச்சாச்சு. பாருங்கள், பிரம்ம முகூர்த்த விளக்கம் போட்டுட்டேன். நான் வீட்டுக்கு முன்னாடி அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக, நல்லா பசுமையாக இருக்கணுன்றதுக்காக தாங்க இந்த செடி ஃபுல்லாக நான் வாங்கி அவ்வளோ இதாக பாதுகாத்துட்டு வரேன். நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள். அடுத்தது இவங்க எங்கள் வீட்டுக்காரருடைய அம்மா அப்பா, சரிங்களா? இவங்களுக்கு ஒரு தூபம் ஏற்றியாச்சு. தூபம் ஏற்றி அவங்களுக்கு ஒரு சாமி கும்பிட்டேன் காலையில். அடுத்தது இது ஒரு நிலைவாசலுங்க. இதுக்கு நிலைவாசலுக்கு நான் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வைக்காமல் இருந்தேன். ஃபஸ்ட்டு 5:30க்கெலாம் பிரம்ம முகூர்த்த விளக்கு வைக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் ரெடி பண்ணி அங்கே விளக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். மாமா தான் வீடியோ எடுத்துகிட்ருக்காரு பாருங்கள். கிச்சனுக்குள்ளார அன்னபூர்ணி அம்மாவுக்கு ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு, அடுத்தது பால் காய்ச்சி இன்றைக்கி சிவபெருமானுக்கு பால் மட்டும்தான் வைக்க போகிறேன். ஏன்னா இந்த வீடு ஃபுல்லாக எனக்கு சுத்தம் பண்ணுறதுக்கே டைம் சரியாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான். என் கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மாமாவுக்கு அதுக்கு தான் நான் நேரத்துலேயே ரெடி பண்ணி மாமா கடைக்கு போகிறதுக்குள்ளார அவரே அபிஷேகம் பண்ணிட்டோம். எனக்கு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணினாவே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா சிவபெருமானுக்கு ஜென்ஸுங்க தான் பண்ணணும். அதனால் மாமாவே வச்சு போன வாரம் நான் பண்ணேன். எனக்கு ஒன்றும் எக்ஸைட்டடாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் என் மனசுக்குள்ளார ஒரு நெருடல், ஆண்களே பண்ணட்டும் அப்படின்றதுக்காக தான் மாமாக்கிட்டே பண்ண சொல்லிட்டேன். நேரத்துலேயே பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு பண்ணணுன்றதுக்காக எல்லா வேலையும் வீடு வாசல் எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு அதுதான் அவர் பண்ண சொல்லி பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி போன வாரம் நான் 3 அபிஷேகம் தாங்க பண்ணேன். இந்த வாரம் 5 அபிஷேகம். பால் அபிஷேகம், குங்குமம் அபிஷேகம், அடுத்தது திருநூறு அபிஷேகம், அடுத்தது மஞ்சள் அபிஷேகம், அப்புறம் அந்த 5 அபிஷேகமும் பண்ணிகிட்ருக்கேங்க. இன்றைக்கி அபிஷேகம் முடிஞ்சிட்டு இன்றைக்கி பால் மட்டும்தான் நெய்வேத்தியமாக வைக்க போகிறேன் சிவபெருமானுக்கு. பூ கொஞ்சம் சாமந்தி பூ இருந்துச்சு, அது மற்ற படத்துக்கெல்லாம் வச்சுட்டோம். இவருக்கு எங்கள் செடியிலே இருக்கிற செம்பருத்தி பூ இருக்குது, அதுதான் அலங்காரம் பண்ணணும். ஒரு அம்மா சொல்கிறாங்க, டெய்லி சாமி கும்பிட்றாங்க, நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு நீங்களும் கும்பிடுங்க அப்படின்னு சொல்கிறவங்கள நீங்கள் அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. அதுக்கு ஒரு அகைன்ஸு, சரிங்களா? இந்த சாமி கும்பிட்ற வீடியோ போடுறவங்களுக்கு ஒரு அகைன்ஸாக ஒரு அம்மா பேசுகிறாங்க. ஏங்க, ஒரு தவறு பண்ணால் கேட்கலாம், ஆனால் ஒரு நல்லது சாமி கும்பிட்றது வீடியோ போட்டாலும் அதுக்கும் ஒரு குறை சொல்கிறாங்க. நல்லது பண்ணாலும் குறை சொல்கிறாங்க, கெட்டது பண்ணாலும் குறை சொல்கிறாங்க. குறைன்றது இப்போ எது செஞ்சாலுமே குறையாவே தான் பேசிகிட்ருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், ஒரு வீட்டில் டெய்லி ஒரு விளக்கேற்றி சாமி கும்பிட்டா ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம செய்கிறோம். கெட்ட விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா பரவாயில்ல, நல்ல விஷயம் பண்ணும்போது நம்ம ஏன் அதையும் குறை சொல்லி எடுத்துக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து, சரிங்களா? அவங்க சொல்கிறாங்க, ஏன் எண்ணெயை வேஸ்ட்டு பண்ணி சாமி டெய்லி கும்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யுங்க. நம்ம டெய்லியும் இப்போ எல்லாத்துக்கும் விளக்கேற்றி தான் கும்பிட்ணும் இல்லை. ஒரு விளக்கு போட்டு இல்லை 2 விளக்கு போட்டால் கூட நம்ம பூஜையை முடிச்சிக்கலாம். அவ்வளோதான். டெய்லி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம சாமி ரூமு எந்த இடத்துல ஒரு கபோர்ட்லேயே வச்சுருந்தாலும் நம்ம நீட்டாக குளிச்சுட்டு மன நிறைவாக மனசுக்கு சுத்தமாக நம்ம சாமி கும்பிட்டா போதுங்க. அவ்வளோதாங்க. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்னா நீங்கள் காதில் உள் வாங்காதீங்க. இவர் இந்த பக்கம் ஏன் காமிச்சு கும்பிட்றாருன்னா, இந்த சைடில் தான் எங்கள் குலதெய்வம் இருக்குது. அதனால தான் நாங்கள் எந்த சாமி கும்பிட்டாலும் இந்த சைடில் தூபமும் கற்பூரமும் காட்டி தான் நாங்கள் கும்பிடுவோம். அதனால தான் மாமா அந்த பக்கம் திரும்பி சாமி கும்பிட்டுட்ருக்காரு.
அதனால சாமி கும்பிட்ற வீடியோ போட்டாலும் சில பேர் வந்து குறைகள் அதிகமாக சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? யூடியூப்பில் பார்த்து சாமி கும்பிட்றத பார்த்துட்டு நீங்களும் கும்பலன்னு இது பண்ணிக்காதீங்க, அது யாரும் எதுவும் பண்ண சொல்லலை. சாமி வந்து விருப்பப்பட்டு கும்பிட்டா தான் சாமி. நம்ம மனசாட்சி பிரகாரம். சரிங்களா? நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து மறுபடியும் சாமி வீடியோ நான் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பிளாக்ல பார்ப்போம்.